ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நாம் பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட் பார்க்கலாம் கைஸ். இங்கே வந்து பொன்னி எப்படியோ வந்து அந்த கரண்ட் அடுப்பை ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அவங்க மாமாட்ட போயிட்டு, மாமா நான் கரண்ட் அடுப்பு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க மாமா கேட்குறாரு, இந்த மாதிரி ஏன் கரண்ட் அடுப்பு வந்து காலையில் சக்தி கேட்டான்லாமா, அதனால் அவனே வாங்கி கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பொன்னி வந்து டென்ஷன் ஆகிட்டு, இல்லை மாமா நான் தான் சக்திகிட்ட அப்பயே வேணான்னு சொல்லிட்டேன்ல, இது நானே வந்து ஒரு சைக்கிள் போட்டியில் ஜெயிச்சு வாங்கினது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவொடனே உஷா வந்துட்டு, நீ வாங்கினியா, நீ ஜெயிச்ச மாதிரியே தெரியலையே, நீலாம் வந்து அத்லெட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலாய்க்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்ட சண்முகமும், ஏன் உஷா அப்போ நீ ஏதாவது போட்டியில் கலந்துருக்கியா, நீ எதுக்கு பொண்ணியை கலாய்க்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை கலந்துக்கிட்டேன்னாலே சரி, எத்தனாவது ப்ரைஸ் தான் எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ 3rd ப்ரைஸ் தான் இது வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே உஷா வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. கலந்துக்கிட்டது கூட ஓகே தான், வெறும் 3rd ப்ரைஸ்க்காகவா இவ்வளோ போராட்டம், நீ ஃபஸ்ட் ப்ரைஸு 2nd ப்ரைஸ்லாம் வாங்கினா கூட ஓரளவுக்காவது எலிஜிபிளாக இருக்கும். ஆனால் நீ வந்து 3rd ப்ரைஸை ஜெயிச்சுட்டு இந்த மாதிரி வந்து எங்ககிட்ட வந்து பெருமை பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உஷா மறுபடியும் கலாய்க்கிறாங்க. இதை கேட்டோன்னா சந்திரசேகரம், சும்மா இரு, நீ முதல்ல நீ எந்த போட்டிக்குமே போனது கிடையாது, ஜெயிச்சுட்டு வந்து என்னோட மருமகளையும் தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து உஷா சொல்கிறாங்க, சரி பொண்ணி நீ நினச்ச மாதிரி சரி கரண்ட் அடுப்பு வாங்கிட்டா ஓகே, இது எங்கே வச்சு சமைப்பேன் அப்படின்னு கேட்டதுக்கு நான் உள்ளே வச்சு தான் சமைப்பேன் அப்படின்னா, அப்போ அதுக்கு வந்து கரண்ட் பில் செலவாகுமே, அதை எப்படி நீ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இதை கேட்ட பொண்ணியுமே பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்கிறாங்க. சரி இதை நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியுமே வந்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி உஷா கேட்குறாங்க, இல்லை சொல்லு பொண்ணி, நீ சொல்லாமலே இருக்கே அப்படின்னு சொல்கிறப்போ, கவலைப்படாதீங்க, மாதம் எவ்வளோ கரண்ட் வருதுன்னு எனக்கு சொல்லுங்கள், நான் அதை வந்து நான் உங்களுக்கு கரண்ட் பில்லாக நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து கோவத்தோடு சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா சந்திரசேகரும், ஏமா அப்படியா, நீ உன்னால் எப்படிமா கட்ட முடியும், நீ ஏற்கனவே வந்து காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறப்போ, இல்லை மாமா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நான் பார்த்துக்குவேன், என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பொன்னி பேசுகிறாங்க. உடனே வந்து இந்த மாதிரி சண்முகம் சொல்கிறாரு, இப்படியே பேசிக்கிட்டே இருக்காதீங்க, ஏதாவது ஒன்று சமைக்கிங்க, பொன்னி நீங்கள் போமா, நீங்கள் போய் ஸ்வீட் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உஷாவுமே, நானும் போய் ஸ்வீட் செய்கிறேன், யார் ஸ்வீட் நல்லா இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் போய் ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் 2 பேருமே ஸ்வீட் செய்ய ஆரம்பித்த உடனே பயங்கரமான வாசனை வருது. இதை பார்த்தோன்னா மூர்த்தியுமே, சரி பொன்னியோட ஸ்வீட் எப்படி இருக்குன்னு நான் வந்து செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷாட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போய் பொன்னியோட ஸ்வீட்டில் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை வாங்கி சாப்பிட்ட மூர்த்தியுமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு இன்னும் கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த உடனே உஷாவுமே, என்ன இது இந்த மாதிரி டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் கொடுவோம் ஸ்வீட்டை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து அந்த ஸ்வீட் எடுத்து, என்கிட்ட நிறைய இருக்குது, நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா கிட்ட கொஞ்சம் கொடுக்குறாங்க. உஷா அதை சாப்பிட்டுட்டு, என்ன இந்த பொண்ணு இவ்வளோ பயங்கரமாக சமைச்சிருக்காச்சே, நம்ம செஞ்சது அந்தளவுக்கே வரலையே அப்படின்னு நான் மனசுலேயே நினச்சிக்கிட்டு, இல்லை நான் செஞ்சதை விட கொஞ்சம் தான் நல்லா இருக்குது, சரி விடு பரவாயில்ல, செய் எல்லாருக்கும் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட உஷா அங்கேருந்து சொல்லிட்டு அவங்களோட ஸ்வீட்டை போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஸ்வீட்டை ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அப்போ சந்திரசேகர் வந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு பொண்ணுக்கிட்ட போய், பொண்ணு எனக்கு கொஞ்சம் முதல்ல வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. வாங்கி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, மாமா இந்த மாதிரி வந்து அத்தைக்கு கொஞ்சம் ஸ்வீட் வச்சுருக்கேன், கொஞ்சம் கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேறமா, நீயே போய் கொடு, பார்த்துக்கலாம் விடு, அவன் ஒன்றும் பேச மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பொண்ணியுமே அந்த ஸ்வீட்டை ஒரு கிண்ணத்தில் வச்சு போட்டு எடுத்துக்கிட்டு ஜெயாவை நோக்கி போகிறாங்க. உடனே இதை பார்த்த ஜெயாவுமே, இந்த பொண்ணு என்கிட்ட தான் வரா போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அத்தை இந்தாங்க ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லி நீட்டுறாங்க. பட் ஆனால் ஜெயா வாங்காமல் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஜெயா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே ஜெயா, வாங்க உட்காருங்க, வாங்க ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்குமே வந்து பொண்ணு வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க. தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெயாவும் சரி அவங்க முன்னாடி வாங்காமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டை வாங்கி அப்படியே டேபிளில் கீழே வச்சிடறாங்க. இவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டு, சூப்பராக இருக்குமா பொண்ணு, இது யார் செஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தாங்க செஞ்சேன் அப்படின்னு சொன்னப்போ, சூப்பர் நீ கலக்கிட்டே இருக்கம்மா, அங்கே போனால் போட்டியில் கலக்கிறேன், இங்கே வந்தால் வீட்டில் ஸ்வீட்டில் சமையலில் கலக்கிட்டு இருக்க, பயங்கரமாக பண்ணுறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணியும் சரிங்க நான் போயிட்டு வரேன், கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புன உடனே இந்த மாதிரி வந்து ஜெயா கேட்குறாங்க, என்னாச்சு, என்ன பொண்ணு கலக்குனா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஜெயா உனக்கு தெரியாதா, பொண்ணு வந்து காலையில் வந்து ஒரு சைக்கிள் ரேஸில் கலந்துக்கிட்டா, அது தெரியுமா உனக்கு தெரியாதா, தெரியும் அந்த மாதிரி வந்து கலந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னா, நீ வேறு அதில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸே அடிச்சிட்டா, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கிரைண்டரில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே ஜெயாக்கு ஷாக் ஆகுது. ஆனால் இவள் கரண்ட் அடுப்பு தானே எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லையே அவங்களுக்கு கிரைண்டர் கொடுத்தாங்களே, நான் கூட பார்த்தனே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த நேரம் சந்திரசேகர் வந்து இந்த மாதிரி, ஏமா இந்த மாதிரி பொண்ணு நீ ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சியாமா, ஆனால் கிரைண்டர் கொடுத்தாங்களா, எங்கே கிரைண்டரு, நீ வந்து வெறும் கரண்ட் அடுப்பு கையில் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லைம்மாம்மா இந்த மாதிரி வந்து அந்த எனக்கு வந்து கரண்ட் அடுப்பு தான் தேவைப்பட்டுச்சு, சரி அதனால தான் அந்த கிரைண்டரை வந்து அந்த 3rd ப்ரைஸ் பொண்ணுக்கு கொடுத்துட்டேன், எனக்கு தேவையானது அந்த கரண்ட் அடுப்பு மட்டும்தான், அதனால தான் 3வது ஜெயிச்ச பொண்ணுக்கிட்ட அந்த கரண்ட் அடுப்பு வாங்கிட்டேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே பக்கத்து வீட்டுக்காரங்களுமே பயங்கரமாக வந்து பொண்ணியை பார்த்து, செம்ம பொண்ணுங்க இது, இங்கே பாருங்கள் ஜெயிச்ச மொதல் ப்ரைஸே இந்த மாதிரி வந்து இப்படி கொடுத்துட்டு 3rd ப்ரைஸ் தனக்கு வேணுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், செம்ம பொண்ணு, நல்ல பொண்ணு இந்த மாதிரி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக ஜெயாவை பற்றி பேசுகிறாங்க. இந்த பக்கம் உஷாவுக்குமே பயங்கரமான கோபம். அப்போ இவ்வளோ ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் ஜெயிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நேரத்தில் சண்முகம் வந்து மறுபடியும் வந்து உஷாவை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவேன்,
இந்த மாதிரி வந்து இப்போ பொன்னி ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் ஜெயிச்சிருக்கா, இப்போ ஏதாவது சொல்ல முடியுமா, சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. இதை கேட்ட உஷாவுக்குமே எதுவும் பேச முடியாமல் பயங்கர கோபத்தில் நிற்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஜெயாவோட மனசில் வந்து பொன்னி வந்து பயங்கரமாக இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து பொன்னியோட ஸ்வீட் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த பொன்னிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, அத்தை என்னோட ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ சந்திரசேகர் பக்கத்தில் போயிட்டு, ஏன் ஜெயா நீ பொன்னியை மன்னிச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை நான் முதல்ல செஞ்ச தப்புக்காக அவளை மன்னிக்கல, பட் ஆனால் அவள் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்ட சந்திரசேகரமே ஓகே பொன்னி கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றிடுவா, சரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொல்லிட்டு சந்திரசேகர் இந்த பக்கம் நகர்றாரு. உடனே அவரை பார்த்த பொன்னியுமே என்னாச்சு மாமா, அத்தை ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லைம்மா அவன் ஸ்வீட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, கவலைப்படாத நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சக்தியும் அங்கேருந்து வராரு. வந்துட்டு பொன்னி எனக்கு ஸ்வீட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதேமாரி சக்திக்கும் கொஞ்சம் ஸ்வீட் வச்சு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்ட சக்தியுமே சூப்பராக இருக்குது பொன்னி, நீங்கள் செய்கிற சாப்பாடும் ஸ்வீட் எல்லாமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை வந்து பாராட்டுறாங்க. இதை பார்த்த ஜெயாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி என்னோட மகனும் மருமகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே யோசிச்சாலும், பட் ஆனால் முன்னாடி நடந்த விஷயத்துக்காக அவங்க அதை நினச்சி கொஞ்சம் கோபத்தில் தான் இருக்காங்க. இந்த பக்கம் சந்திரசேகருக்கும் மனசில் தோணுது, இதுக்கு மேலே பொன்னி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஜெயாவோட மனசை மாற்றிடுவா, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் மூர்த்தியோ என்னடா இது, இந்த மாதிரி வந்து இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே என் பொண்ணை இந்த வீட்டுக்குள்ளே வர வைக்கணும், இந்த பொண்ணியை வெளியில் அனுப்பணும்னு பார்த்தா இந்த பொண்ணு என்னென்னமோ பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே எல்லாரு கூடயும் சேர்ந்துக்கிட்டு இருக்காளே, அது மட்டும் இல்லாமல் ஜெயாக்கே வந்து இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்காளே, இதை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கவலையோடு இருக்காரு. இன்னொரு சைடு வந்து உஷாவுக்குமே வந்து இந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிட்டு இருக்கு. வர அவங்க சமையலுக்குமே சரி அவங்களுக்குமே சரி, என்னடா இது எப்போவுமே என்னை மதிக்கவே மாட்டேன்றாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பொன்னி மேலே கோபமாக இருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து பொன்னி மேலே கோபமும் சந்தோஷத்தையும் கலந்து வச்சிருக்காங்க. இதில் எது ஜெயிக்கும் அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys, இன்னொரு வேற வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.